ஹாய். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெரிட்டரி அண்ட் டெரிட்டரி ஹைரார்கி எப்படி கிரியேட் பண்றது? ஒரு டெரிட்டரி மாடலுக்குள்ள டெரிட்டரி அண்ட் டெரிட்டரி ஹைரார்கி எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா, டெரிட்டரி மாடல்னா என்ன? டெரிட்டரி டைப்னா என்ன? அத எப்படி கிரியேட் பண்றது எல்லாமே பார்த்தோம். இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற ஸ்ட்ரக்சர் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம், ரைட்? பான் இண்டியா சேல்ஸ் 2024 அப்படிங்கிறது ஒரு டெரிட்டரி மாடல். அது நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல நம்ம ஆர்க்ல ஹேண்ட்ஸ் ஆனா நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ டெரிட்டரி மாடல் அப்படிங்கிறது இட் வில் கிவ் யூ த ஸ்ட்ரக்சர்ட் வே ஆஃப் டிஸ்பிளேயிங் த டெரிட்டரி ஹைரார்கீஸ், ரைட்? அதுதான். டெரிட்டரினா என்ன? நெறைய வாட்டி ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, இட் யூ நோ நமக்கு மனசுக்குள்ள அது அப்படியே பதிஞ்சிரும், ரைட்? டெரிட்டரினா என்ன? இட்ஸ் அ குரூப் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அண்ட் யூசர்ஸ். ஒரு பிரைவேட் ஓடபிள்யூடி பிரைவேட் அக்கவுண்ட் ஷேரிங் மாடல்ல நமக்கு வெர்டிகலா ரெக்கார்டு ஓப்பன் அப் பண்ணணும் அப்படின்னா, ரெக்கார்ட் ஆக்சஸ் குடுக்கணும் அப்படின்னா, வி கேன் யூஸ் எ டெரிட்டரி மாடல் ஆல்சோ, ரைட்? இந்த டெரிட்டரி மாடல் அக்கவுண்ட் கூட சேர்ந்து எந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும்? கான்டாக்ட் இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், கேசஸ் இருக்கும், ரைட்? இதுக்கெல்லாமே சேர்த்தும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆக்சஸ் நம்ம கொடுத்துக்க முடியும். கரெக்ட்டுங்களா? ஸோ, இப்ப இந்த டெரிட்டரி ஸ்ட்ரக்சர பொறுத்தவரைக்கும், டெரிட்டரி மாடல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2 பேரண்ட் டெரிட்டரிஸ் இருக்கு. ஒண்ணு சவுத் இந்தியா, இன்னொன்னு நார்த் இந்தியா. அந்த 2 பேரண்ட் டெரிட்டரிக்கு கீழ நம்ம என்ன பண்றோம்? சைல்டு டெரிட்டரி கிரியேட் பண்ண போறோம். இதான் நம்மளோட டிசைன் ஆஃப் தி டெரிட்டரி. ஸோ, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு டெரிட்டரி மாடல் கிரியேட் பண்றீங்கன்னா, இனிஷியலி இட் வில் பி இன் தி பிளானிங் ஸ்டேஜ். தென் இட் வில் பி ஆக்டிவேட்டட். உங்களுக்கு தேவையில்ல அப்படின்னா, வி வில் பி ஆர்கைவிங் தட், ரைட்? ஸோ ஒரு டெரிட்டரி கிரியேட் பண்ணணும்னா, அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது நான் கிரியேட் பண்ணியிருக்கணுமா? எஸ். ஃபர்ஸ்ட்டு டெரிட்டரி மாடல் இருக்கணும். 2வது டெரிட்டரீஸ்க்கு நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருந்திருக்கணும்? டெரிட்டரி டைப் கிரியேட் பண்ணியிருந்திருக்கணும். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, டெரிட்டரி டைப் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது பார்த்திருந்தோம். அந்த டெரிட்டரி டைப்பை இந்த ஆர்க்கிடெக்சர்ல நம்ம யூஐல யூசர் இன்டர்ஃபேஸ்ல எங்கேயுமே பார்க்க முடியாது, ரைட்? அது பேக் எண்ட்ல தான் ஸ்டோர் ஆயிருக்க போகுது டெரிட்டரி டைப். அப்போ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அப்போ டெரிட்டரி டைப்னா என்ன? டெரிட்டரி டைப் அப்படிங்கிறது டெரிட்டரிஸை குரூப் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு ஸ்ட்ரக்சர் தானே தவிர, அதுல வேற எந்த பிசினஸ் ப்ராசஸும் நம்ம அதுல பண்ண மாட்டோம், ரைட்? இட் இஸ் யூஸ் டு குரூப். அப்போ ஒரு டெரிட்டரி டைப் இருந்தா மட்டும் தான் நம்மளால என்ன கிரியேட் பண்ண முடியும்? ஒரு டெரிட்டரி கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த டெரிட்டரியில கண்டிப்பா டெரிட்டரி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? அக்கவுண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ண போறோம், ரைட்? அக்கவுண்ட்க்கு ஆக்சஸ் லெவல் செட் பண்ண போறோம். தட் இஸ் வெர்டிகல் ஓப்பன் அப், ரைட்? நம்ம வந்து பெர்மிஷன்ஸ் குடுக்க போறோம். ரெக்கார்ட் ஆக்சஸ் பெர்மிஷன்ஸ், ரைட்? அது அக்கவுண்ட்க்கு மட்டுமா குடுக்க போறோம்? நோ. கான்டாக்ட், ஆப்பர்ச்சுனிட்டி, கேஸ். அப்போ ஒவ்வொரு டெரிட்டரியிலயும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட்ஸோட ஆக்சஸ் லெவல் நம்ம தனித்தனியா கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சவுத் இந்தியான்னு ஒரு டெரிட்டரி கிரியேட் பண்றீங்க. நார்த் இந்தியான்னு ஒரு டெரிட்டரி கிரியேட் பண்றீங்க. சவுத் இந்தியாவுக்கு தனியா ஆக்சஸ் லெவல் செட் பண்ணிக்கலாம். நார்த் இந்தியாவுக்கு தனியா ஆக்சஸ் லெவல் செட் பண்ணிக்கலாம், ரைட்? ஓவராலா மொத்த டெரிட்டரி மாடலுக்கும் ஒரு டிஃபால்ட் ஆக்சஸ் லெவல் இருக்கும். அது நம்ம ஃபர்ஸ்ட் டேல டெரிட்டரி செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணும்போதே நமக்கு லிஸ்ட் ஆச்சுது. வி ஹேவ் அன் எலாபரேட்டட் டிஸ்கஷன், ரைட், ஆன் தட். ஸோ அப்போ டிஃபால்ட் ஆக்சஸ் லெவல்னு ஒன்று இருக்கும். அட் த சேம் டைம் இண்டிவிஜுவல் டெரிட்டரி பேஸ்ட் ஆக்சஸ் லெவல் இருக்கும். இண்டிவிஜுவல் டெரிட்டரி பேஸ்ட் ஆக்சஸ் லெவலுக்கு தான் ப்ரையாரிட்டி ஜாஸ்தி இருக்கும், ரைட்? ஓகே. ஸோ இப்போ எப்படி இந்த டெரிட்டரி கிரியேட் பண்ணுறது? டெரிட்டரி கிரியேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் டெரிட்டரி மாடலை ஓப்பன் பண்ணணும். டெரிட்டரி மாடலில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கிரியேட் டெரிட்டரி அப்படிங்கிற இந்த ஒரு பட்டன் இருக்கும். இந்த ஒரு லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டெரிட்டரி கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படி டெரிட்டரி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுதான் டிசைன், இதுதான் பிளான். இந்த பிளானிங்கில் தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? வி ஆர் கோயிங் டு கிரியேட் எ டெரிட்டரி. ஸோ லெட் மீ குவிக்லி ஜம்ப் டு மை ஆர்குக்கு போயிடலாம். ஆர்கில் போயிட்டு செட்டப்பில் நீங்கள் டெரிட்டரின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டெரிட்டரி செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். டெரிட்டரி செட்டிங்ஸ், டெரிட்டரி மாடல், டெரிட்டரி டைப் எல்லாமே வந்துட போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? வி ஆர் கோயிங் டு கெட் இன் டு தி டெரிட்டரி மாடல். ஓகே. ஸோ டெரிட்டரி மாடலுக்குள்ளே போய் தான் டெரிட்டரி கிரியேட் பண்ண முடியும். ஸோ டெரிட்டரி மாடல் வந்தாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வியூ ஹைரார்கி அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு லிங்க் இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் டேக் யூ டு தி நெக்ஸ்ட் ஸ்க்ரீன். இந்த நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு என்ன இருக்க போகுது? டெரிட்டரிஸ், எக்ஸிஸ்டிங் டெரிட்டரிஸ், டெரிட்டரி ஹைரார்கிஸ் நீங்கள் பார்க்க முடியும். இப்போதைக்கு நமக்கு எந்த டெரிட்டரியுமே கிரியேட் பண்ணலை. அதனால டெரிட்டரி மாடல் மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. இந்த டெரிட்டரி மாடல் எந்த ஸ்டேஜில் இருக்குது? பிளானிங் ஸ்டேஜில் இருக்குது. பிகாஸ் நம்ம இதை இன்னும் என்ன பண்ணல? இன்னும் ஆக்டிவேட் பண்ணலை. ஓகே. நம்ம இப்போ இந்த வீடியோவோட கோல் என்ன? வி நீட் டு கிரியேட் எ டெரிட்டரி, ரைட்? ஃபர்ஸ்ட் ரூட் டெரிட்டரி எதுக்கு கீழே தான் வரும்? பேன் இண்டியா சேல்ஸுங்கிற மாடல் கீழே தான் ஃபர்ஸ்ட் டெரிட்டரி. ஸோ ஐம் கோயிங் டு கிரியேட் த டெரிட்டரி. இப்போ ஆர்கிடெக்சர் ஒரு வாட்டி ரீவிசிட் பண்ணிக்குவோம்.
இப்போ ஆர்கிடெக்சர் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு சவுத் இந்தியான்னு ஒரு மெயின் டெரிட்டரி, அதுக்கு கீழே ஒரு சைல்டு டெரிட்டரி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இந்த டெரிட்டரி ஹைரார்க்கியை தான் நம்ம இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும், டெரிட்டரியோட லேபிள் நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஃபஸ்ட் நம்ம கொடுக்க வேண்டியது சவுத் இந்தியா, ரைட்? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சவுத் இந்தியான்னு ஒரு டெரிட்டரி கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த டெரிட்டரிக்கு கண்டிப்பாக டைப் மென்ஷன் பண்ணணும். நம்மக்கிட்ட 2 டெரிட்டரி டைப் இருக்குது, கஸ்டமர் அக்கௌண்ட் அண்ட் பார்ட்னர் அக்கௌண்ட். நான் கஸ்டமர் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். டெரிட்டரி டைப் அப்படிங்கிறது குரூப் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், இதுக்கு என்ன நேமிங் கன்வென்ஷன் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதோட பேரண்ட் டெரிட்டரின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட் யாரும் கிடையாது, இதுதான் ஃபஸ்ட்டு பேரண்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்லி டெரிட்டரி மாடல் வில் ஆக்ட் அஸ் எ பேரண்ட் ஃபார் திஸ் டெரிட்டரி. ரைட்? டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக சேல்ஸ்ஃபோர்ஸில் நீங்கள் என்ன பண்ணாலும் டிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா, யூ நீட் டு கிவ் த டிஸ்கிரிப்ஷன் கிளியர்லி ஸோ தட் அதர்ஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? யூ நீட் டு கீப் இட் ஆஸ் எ பெஸ்ட் ப்ராக்டிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெரிட்டரி ஆக்சஸ் லெவல் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம இதுதான் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் வியூ ஆக்சஸ் கொடுக்க முடியும். அக்கௌண்ட் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஹைட் பண்ண முடியாது. ஓகே, தட் இஸ் ஒன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அக்கௌண்ட், கான்டாக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கேஸ் கிடையாது வித்தியாசம் பார்த்தீங்கன்னா. அக்கௌண்ட் பாருங்க, what is the minimum level? Users in the territory can at least view accounts assigned to this territory. இந்த டெரிட்டரிக்கு கீழே அசைன் ஆகிருக்கக்கூடிய யூசர்ஸ் இந்த டெரிட்டரியில் கிரியேட் ஆகக்கூடிய எல்லா அக்கௌண்ட்ஸையும் அவங்க என்ன பண்ண முடியும், வியூ பண்ண முடியும், irrespective ஆஃப் ஓனர்ஷிப். ஓடபிள்டி ப்ரைவேட்டாக இருக்கலாம். ஓடபிள்டி ப்ரைவேட்னா என்ன நம்ம சொல்லுவோம் ஜென்ரலாக, ஓடபிள்டி ப்ரைவேட்னா கிரியேட் பண்ண அக்கௌண்ட் இன்னொருத்தர் பார்க்க முடியாது. பட் டெரிட்டரி மாடலில் இருக்கும்போது ஈவன் த ஓடபிள்டி இஸ் ப்ரைவேட், டெரிட்டரி மாடல் நம்ம வியூ ஆக்சஸ் கான்ஃபிகர் பண்ணுறதுனால இந்த டெரிட்டரிக்கு ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து அசைன் பண்ணிட்டீங்களா, அந்த அக்கௌண்ட்டோட ஓனர் யாராக வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்கௌண்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்குன்னு ஒருத்தர் இருக்கார் என்னோட ஆர்கில். கார்கு கிரியேட் பண்ணுற அக்கௌண்ட் அவர் தான் ஓனர். பட் அந்த அக்கௌண்ட் என்னால் நான் பார்க்க முடியும் பிகாஸ் கார்க் அண்ட் மீ நாகா வி போத் ஆர் இன் த சேம் டெரிட்டரி. 2 பேருமே ஒரே டெரிட்டரியில் இருக்கும்போது டெஃபினட்டாக எங்களால் அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து இண்டிவிஜுவல் மியூச்சுவலாக நம்ம என்ன பண்ண முடியும், ஏ ரெக்கார்டு அவர் பார்த்துக்கலாம், ஒரு ரெக்கார்டை நான் பார்த்துக்கலாம். ஈவன் தோ இஃப் இட் ஈஸியாக ஓடபிள் ஈஸியாக ப்ரைவேட் மாடல், ரைட்? அதுக்காக தான் நம்ம டெரிட்டரி மாடலுக்குள்ளேயே நம்ம வரோம். அதே மாதிரி யூசர்ஸ் இன் திஸ் டெரிட்டரி கேன் வியூ அண்ட் எடிட். வியூ மட்டும் போருமா, இல்லை வியூ அண்ட் எடிட் வேணுமா, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் டெலிட் வேணுமா, இதெல்லாம் அக்கௌண்ட் லெவலில் நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். கான்டாக்டை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்கௌண்ட்டுக்கு கீழே நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும், ரைட்? இந்த அக்கௌண்ட் எனக்கு தெரியுது பிகாஸ் அக்கௌண்ட் இஸ் அசைன் டு மை டெரிட்டரி. என்னோட டெரிட்டரியில் அசைன் பண்ணிட்டாங்க. நான் அந்த அக்கௌண்ட்டோட ஓனர் கிடையாது. பட் அந்த அக்கௌண்ட்டை என்னால் என்ன பண்ண முடியும், பார்த்துக்க முடியும். இப்போ அந்த அக்கௌண்ட்டுக்கு கீழே 5 கான்டாக்ட் இருக்குது. இந்த 5 கான்டாக்டோட ஓனர் வந்து யாரு தான், கார்கு தான். இப்போ கான்ஃபிகரேஷன் நமக்கு எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த 5 ரெக்கார்டோட ஓனர்ஷிப்பும் யார்கிட்ட இருக்குது, கார்கிட்ட இருக்குது. நான் நாகா. இப்போ நான் அந்த கான்டாக்ட்ஸை பார்க்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத ஐ கேன் கண்ட்ரோல். விசிபிலிட்டியை நான் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், ரைட்? தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். யூசர்ஸ் இன் திஸ் டெரிட்டரி cannot access contacts that they do not own that are associated with the accounts in the territory. For example, Burlington Textile ஒரு அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட் வந்து சவுத் இந்தியாங்கிற டெரிட்டரிக்கு அசைன் ஆயிடுச்சு. அந்த டெரிட்டரிக்கு கீழே அந்த அக்கௌண்ட்டுக்கு கீழே ஒரு 4 கான்டாக்ட் இருக்குது. 4 கான்டாக்டுக்குமே யார் ஓனர், கார்கு தான் ஓனர். இப்போது யூசர் நாகா ஏபிள் டு see that. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணால் பார்க்க முடியாது, ரைட்? செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா யூசர்ஸ் இன் திஸ் டெரிட்டரி கேன் வியூ ஆல் கான்டாக்ட்ஸ் அசோசியேட்டட் வித் அக்கௌண்ட்ஸ் இன் த டெரிட்டரி ரிகார்ட்லெஸ் ஹூ ஓன்ஸ் கான்டாக்ட்ஸ், ரைட்? கான்டாக்டோட ஓனர் கார்காவே இருந்துட்டு போட்டோம். பட் இந்த செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது யூ ஆர் ஓப்பனிங் அப் த ஆக்சஸ் ஃபார் கான்டாக்ட் ஆல்சோ. த சேம் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எங்கே இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கேசஸ்லையும் உங்களுக்கு இருக்கும். இது நம்ம டீட்டெயிலாக அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணி அந்த விசிபிலிட்டிஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வி ஆர் கோயிங் டு see that. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டெரிட்டரியை வந்து என்ன பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ வி ஹாவ் கிரியேட்டட் த ஃபர்ஸ்ட் டெரிட்டரி, ரைட்? திருப்பி இந்த ஆர்கிடெக்சர் பார்க்கணும், இந்த ஹைரார்க்கியை பார்க்கணும்னா என்ன பண்ணிக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் டெரிட்டரி மாடல் போகலாம். டெரிட்டரி மாடல் போனீங்கன்னா டெரிட்டரி மாடலில் உங்களுக்கு வியூ ஹைரார்க்கி இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் see the டெரிட்டரி, ரைட்? சவுத் இந்தியான்னு ஒரு டெரிட்டரி கிரியேட் பண்ணிட்டோம். சவுத் இந்தியாவை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளாடி ஒன்றும் இல்லையே. சவுத் இந்தியா கீழே நம்ம வேறு எந்த சைல்டுமே கிரியேட் பண்ணலை இல்லையா, ரைட்? இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். சவுத் இந்தியாங்கிற பேரண்ட்டுக்கு கீழே ஒரு சைல்டு டெரிட்டரி கிரியேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் டெரிட்டரி அண்ட் இது நான் என்ன பண்ணுறேன், ஹைதராபாத் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஹைதராபாத் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இந்த ஹைதராபாத்னு கொடுத்துட்டு இதுக்கு ஒரு டெரிட்டரி டைப்புமே நான் செட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு டெரிட்டரி டைப் செட் பண்ணணும். அது கஸ்டமர் அக்கௌண்ட்டுங்கிற டெரிட்டரி தான்.
இப்போ பேரண்ட் டெரிட்டரி பாருங்க சவுத் இந்தியான்னு வந்துடுச்சு ரைட். ஆட்டோமேட்டிக்காக அது என்ன சூஸ் பண்ணிடுச்சு, இமீடியட் பேரண்ட் யாரோ அவரை சூஸ் பண்ணிக்கிட்டு ரைட். டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த டெரிட்டரிக்கும் we have a separate access level right. ஓகே சாரி. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சேவ் பண்ணிட்டோம். இப்போ டெரிட்டரி மாடல் வரும். டெரிட்டரி மாடல் வந்துட்டு வியூ ஹைரார்கி போகிறீங்க. வியூ ஹைரார்கி போனீங்க அப்படின்னா now you can see the parent model pan India since 2024. Under that there is a territory called South India. South India கீழே a child territory called Hyderabad. சிமிலர்லி நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், நம்ம ப்ரெசன்டேஷனில் பார்த்த மாதிரி சென்னைன்னு ஒரு டெரிட்டரி கிரியேட் பண்ணிக்கலாம், சைல்ட் டெரிட்டரி. ஹைதராபாத் கிரியேட் பண்ணிக்கலாம். திருப்பியும் நீங்கள் பேன் இண்டியாங்கிற இந்த டெரிட்டரி மாடல் சூஸ் பண்ணி கிரியேட் ஹைரார்கி கொடுத்து நார்த் இந்தியாங்கிற பேரண்ட் டெரிட்டரி கிரியேட் பண்ணிக்கலாம். அது கீழே சைல்ட். Only thing is you need to have a territory type and you have to carefully configure the access level. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு அசைன் தி அக்கௌண்ட்ஸ் அண்ட் யூசர்ஸ் டு த டெரிட்டரி. அது எப்படி அசைன் ஆகிறது, அது ப்ராப்பராக அசைன் ஆகுதா இல்லையாங்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் we are going to check in the next video. If you are interested to learn Salesforce, visit AJ Skill Development website. There you can find our course curriculum and you can come to know about the list of courses we are offering. We are offering Salesforce Administrator and Salesforce Development courses. To know about us and the team, you can visit our About Us section. This is an organization we are doing Salesforce training from 2018 and we have trained and guided 2000 plus candidates so far. And if you also want to know about our placement assistance, visit our placement assistance section where you can find the list of people and the category. You can see the list of people who got trained and placed from our side. You can also visit their LinkedIn pages to get to know about our training and also the feedback from the relevant trainees. Okay. And also if you want to do the course inquiry, click on contact us. You will see the form. You can fill the form and submit the inquiry. Our team will get back to us. Thank you.